சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்தாங்க. சண்முகம் பார்த்தீங்களா, சவுந்தரபாண்டி வராத வரைக்கும் எப்படியெல்லாம் அமைதியாக நடந்துச்சு. நீங்கள் சவுந்தரபாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட வாட்டி சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பனும் இந்த வெங்கடேஷும் தான். எப்படியெல்லாம் திட்டம் போட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இவனுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் நம்பி சந்தர்ப்பத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வெளுத்தெடுக்கிறாங்க. இவன் செட்டே ஆக மாட்டான்னு சொன்னேன். அதான் பிரித்தது தான். இவன் இந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை பண்ணியிருக்கானா, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியதானே. ஆமாயா, நாங்களாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ஏகப்பட்ட அதிகாரியை வர சொல்லிடுறாங்க. கன்னத்துலேயே பலாறு பலாருன்னு அடிக்கணும். இவனெல்லாம் அடித்தேன்னு வச்சுக்கிங்க, அப்போ தான் ரத்னா செஞ்ச பாவத்தை கொஞ்சமாவது திருந்த முயற்சி பண்ணுவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நமக்கு நிம்மதியாக இருக்கும். அடி ரத்னா அடிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கிட்டக்க வராங்க. உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இப்போ நான் உன்னை அடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அடி அடிக்கிறாங்க. நான் உன்னை நம்பினல்ல, உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒத்த காலில் சண்டை போட்டு உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லி 2வது அடி அடிக்கிறாங்க. கடைசியாக நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சதுக்கப்புறம் பரணி முத்துப்பாண்டியும் சேர்ந்து உன்னை மன்னிச்சு நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கல்ல, அந்த ஒரு இதுக்காகும் அப்படின்னு சொல்லி கணத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் அறிவழகனையும் தப்பாக பேசி திட்டம் போட்டலன்னு சொல்லி கணத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. இப்போ கடைசியாக இந்த பஞ்சாயத்தில் கூட நீ திருந்தாமல் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தல, அதுக்குன்னு சொல்லி செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. போதும் ரத்னா போதும், இவன்லாம் இனிமேட்டு திருந்த மாட்டான். இருப்பினும் இவனை கூட்டிகிட்டு போங்க. ஆமாம், ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. சவுந்தரபாண்டி உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது, ஏய் எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆதாரமே இல்லாமலாம் என்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. உங்களெல்லாம் யாருப்பா இப்படி மாதிரி பண்ண சொன்னது? வெங்கடேசன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, வெங்கடேசன் தான், எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னொன்னே வெங்கடேசன் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் மச்சான்னு சொன்னோன்னே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சண்முகத்துக்கு கோவம் தாங்கலை. இருப்பினும் அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. ரத்னாக்காக எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம். திருப்பியும் வெங்கடேஷால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுப்பா. இனிமேட்டு வெங்கடேஷுக்கும் ரத்னாவுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் எல்லாரும் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல ஏன்பா சண்முகம் கூடிய சீக்கிரம் ரத்னாக்கு நல்ல விஷயம் ஒன்று பண்ணுப்பா. அப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றியே நான் யோசிக்கிற மாதிரியே தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப கேஷுவலாக அறிவழகன்ட்ட பேசுகிறாங்க. அறிவழகன், நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே அறிவழகனுக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பொண்ணு திருப்பி எனக்கே கிடைக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. சே, நான் தோற்று போயிட்டேனே, ரத்னா முன்னாடியும் சண்முகம் முன்னாடி தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் என்னை மாட்டி விட்டுட்டாங்க. ஒரு செகண்ட் அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை வெளியில் கொண்டு வந்ததே அவர் தான். இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி என்னை வெளியில் கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேர அவகாசம் எடுக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க. ஏன்டா இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற? உனக்குன்னு உன் வாழ்க்கையை பார்க்க மாட்டியா? அம்மா, நான் வெளியில் வந்தோடனே திருப்பியும் ரத்னாவையும் அறிவழகனையும் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணங்கிற மாதிரி இன்டைரக்டாக பேசியிருக்காங்க. ஓ, நான் அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே பேசி முடிக்கிறாலும் வந்துட்டாங்களா? வெளியில் வரணுமா? கூடிய சீக்கிரம் வெளியில் வரணுமா? கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்கள் பிள்ளைக்கு நல்ல விஷயமே சொல்ல மாட்டிங்களா? டேய், நீ எப்படா இனிமேட்டு வெளில வர முடியும்? அதெல்லாம் வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி, நீ என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? என்னது பழி வாங்கணும்னு நினைக்கிறியாவா? மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லி குச்சி எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க. அந்த கம்பியில் அடித்து அப்படியே கீழே விழுவுது. வெங்கடேஷ் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து தம்பி, பார்த்து பேசு அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷ்க்கு என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமாக புரியல. சரிம்மா, நீங்கள் இங்கேருந்து போங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியை நான் கண்ணா அப்படின்னா திட்டினது எல்லாத்தையும் அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஐயா, என்னையா நீங்கள் வெங்கடேஷ் வச்சு அறிவழகனையும் ரத்னாவையும் பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க. எல்லோரும் தப்பு தப்பாக பேசணுன்னு. ஆனால் மாட்டினது வெங்கடேஷ் தான்.
இப்ப வெங்கடேஷ வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு நெனச்சீங்க. ஆனா, அவனும் பண்ணான். நம்ப இழுத்த இழுப்புக்கெல்லாம் வெங்கடேஷும் வந்து நின்னான். ஆனா, கடைசி வரைக்கும் அவனால சண்முகத்து குடும்பத்துக்கும் பிரச்சனையே பண்ண முடியலையே! அவனோட ராசியில நம்ம என்னய்யா பண்றது? நம்ம திட்டம் போட்டாலும் எதுவும் வந்து நடக்க மாட்டேங்குதேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாலயும் யூகிக்க முடியுது. கொஞ்சம் உஷாராவும், ஜாக்கிரதையாவும் தான் இருக்கணுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சௌந்தரமணி அந்த இடத்துல சண்முகம் வந்து நமக்கு புடிச்ச பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. இருப்பினும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. அது அந்த சவுந்தரபாண்டி மட்டும் தான். என்ன பண்றது? என் வீட்டுக்காரன் தான் திருந்தவே மாட்டான். பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்பளால சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்நேரம் சனியனை வச்சுக்கிட்டு, அடுத்தது ஏதாவது ஒண்ணு தந்திரமான முறையில நம்ம குடும்பத்த எப்படி பழிவாங்கலான்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருப்பான். அவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி செம கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. பாக்கியமும், வைகுண்டமும். "அம்மா விடும்மா பார்த்துக்கலாம். அப்பாவ பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அவர் திட்டம் போடுவாரு. இருப்பினும் அந்த திட்டத்த நிறைவேற விடாம நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும்." "பரணி, என்னடி இன்னமும் நீ கோவமா தான் இருக்கியா?" "நான் என்ன பண்ண முடியும்? நான் கண்டிப்பா வந்து வெளிநாடு போறது தான். கூடிய சீக்கிரம் நான் வந்து எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிஞ்சாச்சுன்னா, நான் பறக்க ஆரம்பிச்சுருவேன். நான் படிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன். அது வரைக்குமாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறப்ப, பரணி மனச வந்து மாத்தல. இப்பதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு காரியமா நல்லதா வந்து நடக்குது. ரத்னாவ அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. ரத்னாவுக்கும் நல்லபடியா வந்து அந்த அறிவழகனையும் வந்து பேசி முடிச்சிரலாம். ஆனா ரத்னா இப்போதைக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. கால அவகாசம்லாம் கூடி வரட்டும். நம்ம பேசுவோம்.